இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான ஆரோக்கியமான நெல்லிக்காய் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காயில் நிறைய விட்டமின் சி இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் 5 நெல்லிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளியை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் புளிப்பு தக்காளியும் லெமனும் தாங்க. அதனால் சாய்ஸ் உங்களது தான். எவ்வளோ புளிப்போ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மிளகு, சீரகம், வரமிளகாய், வெந்தயம், தாளிக்க கடுகு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயம், 3 ஸ்பூன் துவரம்பருப்பை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நான் வேக வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மிளகு, சீரகம், வரமிளகாய், பூண்டு, எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காய் எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஆஃப் லெமன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இறக்கும் போது பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கினா போதும். இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள், தக்காளி எடுத்து வச்சு தான் நான் மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டேங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. இப்போ வேக வச்சுருக்க அந்த துவரம் பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் வதக்கினா போதும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி லைட்டாக நுரம் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம மேலே கொத்தமல்லி இலைகளை போட்டு நம்ம மேக்கப் பண்ணிட வேண்டியதான். இறக்கும் போது ஆஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுக்குங்க. இறக்கும் போது தான் பிழியணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் புளிப்பு நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அவ்வளோதாங்க. சுவையான ஆரோக்கியமான நெல்லிக்காய் ரசம் ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.